இந்த காலம் கொஞ்சம் இந்த வேகமான காலம் என்று சொல்லப்படுகிறது. காரணம் ஊடகங்களுடைய வளர்ச்சி, சமூக வலைத்தளங்களோட வளர்ச்சி. எனவே இன்று மரத்தை நட்டால் நாளை அது கனிக்கையாக வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோர் மத்தியிலும் இருக்கிறது. அதனால் தான் இந்த கேள்வியை கேட்கிறார். ஒரு காலப்பகுதி உங்களுக்கு நிச்சயமாக தேவை என்பது எல்லோருக்குமே தெரியும். ஏனென்றால் ஒரு 75 வருட கால வேற்று விதமான ஆட்சிக்கு பிறகு ஒரு மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது மக்களால். எனவே உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி தேவைப்படுகிறது. ஆனால் அதிலே என்ன நடக்கிறது என்பது மக்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. நிச்சயமாக இல்லை என்னென்னு சொன்னால் இப்போ எங்களுடைய ஜனாதிபதியிட வெளிநாட்டு விஜயங்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம் சொன்னால், நீங்கள் இப்போ கேட்ட விஷயம் வந்த விடயங்கள். ஆமாம், நாங்கள் போன விடயங்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னாலும் அதிலேயும் ஒரு பல்வகைத்தன்மை இருக்கின்றது. குறிப்பாக இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த விஜயம், அடுத்ததாக சீனாவிற்கு அவர் அடுத்த விஜயத்தினை மேற்கொண்டிருந்தார். மத்திய கிழக்கு நாடான ஐக்கிய அமீர் ராஜ்யத்திற்கான விஜயத்தினை மேற்கொண்டிருந்தார். அதற்கு பிறகு ஜெர்மனிக்கான அந்த விஜயத்தினை மேற்கொண்டிருந்தார். ஆகவே இதில் ஒரு 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 பல்வகைத்தன்மை இருக்கின்றது. எதிர்வரும் சில வாரங்களுக்குள் மாலத்தீவிற்கும் செல்வதற்கு இருக்கின்றன. ஆகவே இந்த ரீஜனல் கோஆப்ரேஷன் என்று நாங்கள் சொல்வோம், நமது பிராந்தியத்துக்கு இடையிலான அந்த சரியான அந்த 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 ஒரு ஒரு நெருக்கமான அந்த உறவினை நாங்கள் பேண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். குறிப்பாக உலக வரலாறு கூட மாற்றி எழுதப்பட்டு தற்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது. அது ஒரு காலத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு சம்பிரதாய ரீதியமாக இருந்த இந்த உலக வெளிநாட்டு தொடர்பாடல், இந்த கொடுக்கல் வாங்கல்கள், இந்த வெளிநாட்டு வெளி விவகாரம், வெளிநாட்டு உறவுகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த விடயங்கள் தற்பொழுது ஒரு வித்தியாசமான பரிணாமத்தை கொண்டு ஒரு வித்தியாசமான பாதையில் பயணித்து கொண்டிருக்கின்றது. நான் சொல்ல வருகின்றேன், அதாவது எப்பொழுதும் ஒரே பாதையிலே போகணும் ஒன்று இல்லை. உலகம் கூட அந்தந்த காலப்பகுதிக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நாங்கள் ஒரு நாங்களும் ஒரு 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 பொருத்தமான ஒரு பல்வகைத்தன்மை கொண்டு சொல்லுவோம் மல்டிலேட்டரிசம்னு சொல்லி அந்த அவ்வாறான ஒரு விடயத்தை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். குறிப்பாக கடந்த பல வருடங்களாக ஐரோப்பிய நாடுகளுக்கும் இலங்கைக்கும் இடையிலான அந்த கொடுக்கல் வாங்கல் சரியான வகையில் பேணப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஆனால் தற்பொழுது நாங்கள் அந்த விடயத்திலே தற்பொழுது நாங்கள் மாற்றி அமைத்திருக்கின்றோம்.